السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புதிதாக உருவாக்கப்பட்டவை ஒவ்வொன்றும் பிதாத்தாகும், பிதாத் ஒவ்வொன்றும் வழிகேடாகும், வழிகேடு ஒவ்வொன்றும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நினைவூட்டியவளாக இன்று நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு தோழர்கள் உங்களுக்கு விருப்பமான நபி தோழர்களை பற்றின விஷயங்களை இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்துக்க சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபி தோழர்களும் ஒவ்வொரு விஷயத்துல நமக்கு முன்மாதிரியானவங்களா தான் இருந்திருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையோடு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு விஷயங்கள் நமக்கு காட்டி தந்தாங்களோ அதை அப்படியே செயல்முறைப்படுத்தியவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். அப்போ அப்படிப்பட்டவங்கள்ல என்னை கவர்ந்தவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் அந்த விஷயத்தை படிக்கும் பொழுது எனக்கு உள்ளம் எனக்கு நெகிழ்ந்தது. இந்த அளவிற்கு ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணக்கூடிய விஷயம் நம்ம அன்றாட நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு விஷயம்தான் அது. அது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு அன்சாரியான உள்ள ஒரு நபித்தோழர். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது, அதிகமாக உதவும் உள்ளம் கொண்டவங்க, அதிகமாக வாரி வழங்கும் உள்ளம் கொண்டவங்க. இவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தரான ஒரு நபித்தோழர். இவங்க ஆரம்ப காலகட்டத்துல இஸ்லாத்தை இவங்க ஏத்துக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா பெண் கேட்டு போறாங்க. அப்ப போகும் பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை நீங்க அதிகமா வாரி வழங்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க, நல்ல மனிதராகவும் இருக்கிறீங்க. ஆனா என்னது, இஸ்லாத்தை நீங்க ஓரிரை கொள்கையை நீங்க ஏத்துக்கல, அதனால நான் உங்களுக்கு ஆகுமானவ கிடையாது. ஒரு முஸ்லிமான பெண் ஒரு முஸ்லிமான ஆணை தான் திருமணம் செஞ்சுக்கணும். அப்போ ஒரு முஸ்லிமான ஆண் ஒரு முஸ்லிமான பெண்ணை தான் திருமணம் முடிச்சுக்க முடியும். அப்போ முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு நான் ஆகுமானவங்க கிடையாது. நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதையே நான் மஹரா ஏத்துக்கொண்டு நான் என்ன பண்றேன், உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அவங்களுடைய மகர் தொகைங்கிறத அவங்க எதை நிர்ணயம் பண்ணாங்க? மகர் தொகை அப்படிங்கிறது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதையே நான் என்ன பண்றேன், மஹரா நான் ஏத்துக்கிறேன், அதை தவிர எதையுமே உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு இருவரும் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த பெண்மணியுடைய ஈமான பாருங்களேன். நாம இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அந்நிய ஆண்கள் கூட ஒரு ஒரு அருவருக்கக்கூடிய நிலையில எல்லாம் பேசக்கூடியது, பழகக்கூடிய விதங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு முஸ்லிம் பெண்மணி, ஒரு உண்மையான ஒரு ஈமான் உள்ள பெண்மணி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நமக்கு எவ்வளவு அழகா காட்டி தந்திருக்கிறாங்க. அதுக்கு அதே மாதிரி என்ன பண்ணாங்க, திருமணமும் முடிச்சுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அப்ப உள்ள காலகட்டத்துல அவங்க கொஞ்ச நஞ்ச சித்திரவதைகளையோ கஷ்டங்களையோ அவங்க அனுபவிக்கல. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பல துன்பங்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் ஆளாக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கிறப்பதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டுமல்லாது அதிகமான உதவிகள் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் ஒரு மனிதராகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்க சிறந்த ஒரு அம்பெய்தும் வீரர். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதத்துல போர்க்கலையில சிறப்பானவங்களா இருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போர்க்கலை அந்த அம்பு எய்தக்கூடிய விஷயங்கள் அந்த கலையில மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திறமையான ஒரு ஆளா அவங்க இருந்தாங்க. அதாவது பார்க்கும்போது உஹது போர்ல என்ன நிலைமை ஆயிடுச்சு, வெற்றியும் இல்லாம தோல்வியும் இல்லாம ஆயிடுச்சு. ஏன், அந்த வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலையும் இன்னும் சில வதந்திகள் பரவுனது ஒரு காரணத்தினாலையும் முஸ்லிம்கள் என்ன பண்ணிட்டாங்க, மலை மேல இருந்த அம்பெய்தும் வீரர்கள்
அங்கேருந்து தரையிறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அதுதான் என்ன ஆயிடுச்சு, பெரிய ஒரு அடியாவே மாறிடுச்சு. அப்ப அது மாதிரி சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தனிமையில விட்டுட்டு, எல்லாருமே தல தெறிக்க ஓடுறாங்க. எங்க தோல்வி அடைஞ்சுட்டோமோ, நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறாங்க. ஆனா, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெஞ்சுக்கு முன்னாடி, மார்புக்கு முன்னாடி தன்னுடைய மார்பை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இவங்க கேடயமா வந்து நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒவ்வொரு அம்பு எந்த பக்கத்துலேருந்து வர அத்தனை அம்புகளையும் அவங்க தகர்த்து, அவங்க பாதுகாப்பா ஒரு கேடயமா அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நிக்கிறாங்க. அப்பதான் அங்கேருந்து அந்த வழியா போகக்கூடிய மனிதர்களை பார்க்கும் பொழுது, நீங்க அம்புக்கூட்டுல அம்பு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, அது அபூ தஹ்தாட்ட குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அம்பு எய்தக்கூடிய விஷயங்கள்ல வந்து அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதரா வந்து இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணல, தன்னுடைய உயிரை பத்தி அவங்க வந்து யோசிக்கல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிரை தான் மிக பெரிதா வந்து மதிச்சாங்க, நேசிச்சாங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப சொல்றோம்ல, அல்லாஹ்வை நேசிக்கணும், அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும், அதுக்கப்புறம் நம்முடைய குடும்பத்தாரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத அவங்க தன்னுடைய வாழ்க்கையில அவங்க நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வின் தூதர் பாதுகாக்கப்படணும். நாங்க தூதரை நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக, தன்னுடைய உயிர் நீத்தாலும் பரவால்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு போர்க்களத்துல தன்னையே கேடயமாக்கி அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பாதுகாப்பு குடுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருந்திருக்கு சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் அல்லாம, அவங்க வந்து அதிகமான அளவு வந்து தர்மம் செய்யக்கூடியதுலயும், தாம வந்து எத விரும்புறோமோ, அத வந்து பிறருக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து உறுதியானவங்களா வந்து இருந்தாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் வந்து ஒரு வசனத்த வந்து இறக்குறான். என்ன அத்தியாயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துல 92வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் நேசிக்கும் பொருட்களிலிருந்து தானம் செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடையவே மாட்டீர்கள். நீங்கள் எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாக இருக்கிறான். இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இந்த வசனத்தை ஆரம்பத்துல படிக்கும் பொழுது அதை படிச்சுட்டு போயிட்டோம். நான் போயிட்டேன். அதே மாதிரி இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவங்களை படிக்கும் பொழுதும் இந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயாச்சு. ஆனா அதுவே நாம ஒரு நிலைக்கு வந்து நாம தர்மம் செய்யக்கூடிய நிலையிலையும் நாம பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைக்கு வந்ததற்கு பிறகுதான் அது தெரியுது, அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அது அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்த நம்ம மனமும் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா, உண்மையாவே நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அதிகமா வந்து நம்ம நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த மனம் வரும் அப்படிங்கிறத நான் உள்ளபூர்வமா நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான் இல்லையா, நீங்க நேசிக்கிற ஒரு பொருளை நீங்க தானம் செய்யாத வரைக்கும் என்ன செய்ய மாட்டீங்க, நன்மையை பெற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள்னு அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்துக்காக அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு விருப்பமான தோட்டம் பைரஹா அப்படிங்கிற தோட்டம். அப்ப அந்த பைரஹாங்கிற தோட்டம் தான் அவங்க ரொம்ப விருப்பமான தோட்டமா அவங்க வந்து வச்சிருந்தாங்க. அந்த தோட்டத்தை என்ன பண்றாங்க, இந்த சம்பவத்தை இந்த வசனம் இறங்கப்படுறதா அவங்க கேட்குறாங்க. இந்த வசனத்தை கேள்விப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நேரா போறாங்க. போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறான். நீங்க நேசிச்ச பொருளை பிறருக்கு கொடுக்காத வரைக்கும் நன்மையை அடையவே மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நான் ரொம்ப அதிகமா விரும்பி நேசிக்கக்கூடிய ஒண்ணு வந்து இந்த பைரஹா அப்படிங்கிற தோட்டம் தான். அதனால நான் என்ன பண்றேன், இதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்க நல்வழியில இதை நீங்க எப்படி செலவிடணுமோ இது உங்களுடைய பொறுப்பு, நீங்க செலவழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு அவங்களுடைய ஈமான பாருங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிட்டான், இதுதான் வசனத்தை நடைமுறைப்படுத்துறது, இதுதான் குர்ஆனோடு வாழ்றது, குர்ஆனோட வழியில் வாழ்றது அப்படின்னு சொல்லும் போது இதுதான் இந்த விஷயம்தான். அப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க,
இதுதான் வந்து மறுபையின் லாபகரமான சேமிப்பு தானே இது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க? மறுபையின் லாபம் தரக்கூடிய செல்வம் தானே இது அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய நினைப்பு என்ன? துன்யாவில் நம்ம வாழும் பொழுது இப்போ என்ன சம்பாதிக்கிறோம், இதை நம்ம எப்படி வந்து சேஃப்டி பண்ணலாம், இதை நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்முடைய நாம வந்து எப்படி அதை வச்சு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற கணக்கை மட்டும்தான் பெரும்பாலும் நம்ம போடுறோமே தவிர, மறுமைக்கான ஒரு சேமிப்பு, மறுமைக்கான ஒரு வாழ்க்கையில நம்ம என்ன தேடலை வச்சிருக்கிறோம், என்ன சேமிப்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு யோசனை பண்ணியிருக்கோம், இப்ப யோசனை பண்ணி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே யோசனை சிந்திச்சு நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, எனக்கு விருப்பமான தோட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தோட்டத்தை கொடுத்தோன்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, இது மறுமையின் லாபமான வியாபாரம்னு சொல்றாங்க, லாபம் தரக்கூடிய செல்வம்னு சொல்றாங்க. இங்க வேணா அவங்க அந்த தோட்டத்தை இழந்திருந்திருக்கலாம், ஆனா மறுமையில் அதனுடைய பிரதிபலன் அவங்களுக்கு எப்படி இருக்கு, இன்னமும் சிறப்பு வாய்ந்ததாக அல்லாஹ் அவங்களுக்கு வந்து கொடுக்க தயாரா இருந்திருக்கிறான். அப்ப அதை கொண்டுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது மறுமையோட லாபம் தரும் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை யாருக்கு தானம் செய்ய சொன்னாங்க தெரியுமா? அவங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் தந்தையின் சகோதரர்களுக்கும் அதை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர், இந்த விஷயத்த பேசும் பொழுதே நம்முடைய உடம்பெல்லாம் சிலிர்க்குது. இப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் எப்படி வந்து மறுமையில நம்ம வெற்றி பெறணும், சொர்க்கத்துக்கு நுழையணும் அப்படிங்கறதுலதான் அவங்களுடைய குறிக்கோள் ஃபுல்லாவே அததான் இருந்திருக்கு. இது சம்பவமா இன்னொரு செய்தி பாருங்களேன். அதாவது 2 மனிதர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு தோட்டத்தை பத்தின ஒரு வழக்குல போறாங்க. ஒருத்தருக்கு வந்து பெரிய தோட்டம், இன்னொருத்தருக்கு வந்து ஒரே ஒரு மரம். அப்போ ஒருத்தர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒருத்தருக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நாம அந்த தோட்டத்தை சுத்தி ஒரு வேலி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்றாரு. அந்த வேலி போடுறப்ப ஒரே ஒரு மரம் அதுக்கு தடையா இருக்குது, அது இன்னொருத்தருடைய மரம். அப்ப 2 பேருக்கும் வழக்கு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தீர்ப்புக்காக வந்து வர்றாங்க. அப்போ வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்க நினைச்சிருந்தா, அவங்க ஒரு ஆட்சியாளர், அவங்க ஒரு தூதர், அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், நீ ஒரு மரம் தானப்பா வச்சிருக்க, அவர்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி வேலையை முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணல, அப்படி அவங்க பண்ணல. தாம ஆட்சியாளராகவே இருந்தாலும் அது யாருடைய பொருள், அது அவங்கவுங்களுக்குள்ளே ஹக்கு, அது அவங்கவுங்களுக்குள்ளேயே அமானிதமான பொருட்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப நாம நீதமான முறையில தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமாதானம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரே ஒரு மரம் வச்சிருக்காரு இல்லையா, அந்த நபர்கிட்ட வந்து சொல்றாங்க, எப்பா நீ வந்து இந்த மரத்தை விட்டு கொடுத்துரு, அல்லாஹ் இதற்கு பதிலாக மறுமையில உனக்கு ஒரு மரத்தை வந்து அல்லாஹ் நடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது என்ன பண்ணல, அவர் எல்லாத்தையும் பேசினாரு, எதையுமே கேட்கல. நான் வந்து எனக்கு அந்த ஒரு மரம் தான் எனக்கு வேணும், நான் அந்த இடத்த விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படியே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கவும் சமரசம் ஆகல, அது 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இதையெல்லாம் கவனிச்சுட்டு யாரு இருக்கா, அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இருக்காங்க. அப்ப அந்த அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர்கிட்ட வர்றாங்க, வந்து கேக்குறாங்க, ஏன்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு சொன்னாங்க இல்லையா, நீ அந்த மரத்தை விட்டு கொடுத்துரு அவங்கள்ட்ட, உனக்கு தான் அதற்கு பதிலா அல்லாஹ் வந்து சொர்க்கத்துல உனக்கு ஒரு மரத்தை நடுறதா சொல்றானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப சொல்லும் பொழுது அவர் அதையெல்லாம் அவர் ஏத்துக்கிறவே இல்லை. அவர் உண்மையாலுமே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விரும்பி அவங்கள நேசிச்சு நாளை நாம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு என்னவா இருந்துச்சு, சொர்க்கத்தில் உனக்கு ஒரு மரம் நடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த மனிதர் சொர்க்கவாசியாக ஆகலாம் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணல, அதை புரிஞ்சுக்கல. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த மனிதர்கிட்ட வந்து பேசுறாங்க. அவர் என்ன பண்றாரு, அப்பயே அந்த மரத்தை அவர் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த மனிதர்கிட்ட இவங்க டீல் பண்றாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னட்ட பெரிய தோட்டம் இருக்குது, பேரிச்ச மர தோட்டம் என்னட்ட பெரிய தோட்டமா ஒண்ணு இருக்குது, அதை நீ எடுத்துக்க, அதுக்கு பதிலா அந்த ஒரே ஒரு மரத்தை என்னட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
அந்த மனிதரும் ஒரு மரத்தை கொடுத்தா நமக்கு பெரிய தோட்டம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மரத்தை அபு தஹ்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கே கொடுத்துட்டு இவங்க வந்து அந்த பெரிய தோட்டத்தை அந்த மனிதர் வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருது. அபு தஹ்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னீங்கல்ல அந்த மனிதர்ட்ட இந்த ஒரு மரத்தை விட்டு கொடுத்துடு, உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மரத்தை நடுவான் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ நான் அந்த மனிதருக்கு இந்த மரத்தை விட்டு கொடுத்துட்றேன். அல்லாஹ் எனக்காக சொர்க்கத்துல ஒரு மரத்தை நடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை பாருங்க. நாளை அல்லாஹ் சொர்க்கத்துல எனக்காக ஒரு மரத்தை நடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நற்செய்தி சொல்றாங்க பாருங்க. அபு தஹ்தாவே, ஒரு மரம் அல்ல, எண்ணற்ற மரங்களை அல்லாஹ் உங்களுக்காக நடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயத்தை கேட்கும்போது அப்படியே எந்த அளவுக்கு அவங்க வந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விரும்புனாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்முடைய நிலைமை என்ன? நாம எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்க ஒவ்வொருத்தரும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த அவங்க நினைப்பு என்ன? சொர்க்கத்துல ஒரு மரம் நடப்படும்னா நம்ம சொர்க்கவாசியா அவங்க ஆவாங்க. நம்ம சொர்க்கத்துக்கு போனாதானே அந்த மரத்தை நம்ம வந்து அனுபவிக்கலாம். அப்போ நம்ம அந்த சொர்க்கவாசிகள்ல ஒருவராக இருப்போம் அப்படிங்கிறதுல அவங்க நம்பிக்கை கொண்டாங்க. அந்த ஒரு தோட்டத்தை வித்து அந்த ஒரு மரத்தை வாங்குனாங்க. அந்த ஒரு மரத்தை கொண்டு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, இதை நான் கொடுத்துட்றேன், எனக்கு இதுக்கு பதிலா அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மரத்தை நடுவானான்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபு தஹ்தாவே, நீ நற்செய்தி பெற்றுக்கோ, எண்ணற்ற மரங்கள், இத்தனைன்னு கணக்கு சொல்லல, எண்ணற்ற மரங்களை அல்லாஹ் உனக்காக சொர்க்கத்தில் நடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை விட ஒரு பெரிய ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு நபி தோழர் தான் அபு தஹ்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்போ அந்த விருப்பமான தோட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தோட்டத்துல போய் அவங்களுடைய ஃபேமிலி அங்க குடும்பத்தையும் அந்த தோட்டத்துடைய நடுவுலயே வந்து வச்சிருக்காங்க. அப்போ இவர் வந்து இங்க நன்மைக்காக இது அல்லாஹ்வுக்காக இதை விட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்போ தன்னுடைய மனைவி இடத்துல போய் சொல்றாங்க, இத மாதிரி நான் என்ன பண்ணேன், இது அல்லாஹ்வுக்காக, மறுமையின் கூலிக்காக, மறுமையின் சேமிப்பாக இத தோட்டத்தை நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க மனைவி எப்படி என்ன தெரியுமா சொல்றாங்க, இது அல்லவா லாபகரமான வியாபாரம் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த கணவன் மனைவி இருவரும் எந்த அளவுக்கு மறுமை வெற்றி, மறுமைதான் துன்யாவை அவங்க விரும்பல. எதை நேசிச்சாங்க தெரியுமா? நாம சொர்க்கத்துக்கு போகணும், மறுமை வெற்றி நம்ம அடைஞ்சே ஆகணும், அல்லாஹ்வுக்கு நாம பயப்படணும் அப்படிங்கிற இந்த கோட்பாட்டுக்குள்ளதான் அவங்க வாழ்ந்தாங்களே தவிர அவங்க துன்யா வாழ்க்கைக்கு அவங்க ஆசைப்படவே இல்லை அப்படிங்கிறது இது போன்ற விஷயங்கள்ல இருந்தெல்லாம் புரியுது. அப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம யோசிக்கும் பொழுது நாம எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம ஒவ்வொரு நேரமும் நம்ம சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம வந்து இருக்கணும். அப்ப அந்த மனைவி சொல்றாங்க பாருங்க, இது அல்லவா லாபகரமான வியாபாரம், இதுதானே லாபகரமான வியாபாரம்னு அந்த மனைவி சொல்றாங்க. துன்யாவுல இதுக்கு பதிலா நம்ம மறுமையோட வெற்றிக்காக நம்ம வந்து வாங்கியிருக்கீங்க இல்லையா, இதை விட வேற என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. அப்போ இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய நாமளாக இருந்தா என்ன சொல்லியிருப்போம், நம்முடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கக்கூடிய மக்களாக நாம வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சிறு வயதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு சிறுவனாக வந்து இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த சிறுவன் வந்து என்ன பண்றாங்க, அபு தஹ்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட இருக்கும் பொழுது அப்பதான் வந்து மது தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த சம்பவம் வந்து இறங்குது, அந்த விஷயம் வந்து இறங்குது, அந்த வசனம். அப்போ இதை கேள்விப்பட்டோன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அபு தஹ்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த சம்பவத்துடைய சுருக்கத்தை தான் நான் சொல்றேன், அப்ப நீ போய் வெளியில போய் பாரு, ஏதோ சத்தமாக இருக்குது, என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அனுப்பும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப வந்து சொல்றாங்க, மதுவை வந்து அல்லாஹ் தடை செஞ்சுட்டான், அதனால மது வந்து எல்லா பக்கமும் கொட்டப்பட்டு மது ஆறாகவே ஓடிக்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அபு தஹ்தார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மதுவை கொண்டு போய் நீனும் கொண்டு போய் ஊத்திடு, கொட்டிடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மது எதால தயாரிக்கப்பட்ட மது தெரியுமா? பேரிச்ச பழங்களால் தயாரிக்கப்பட்ட உயர்தர மது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மதுவை நீனும் கொண்டு போய் கொட்டிடாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் வந்து எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நபித்தோழரா அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. உடனேயே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அந்த மதுவை கொண்டு போய் ரோட்ல கொண்டு போய் கொட்டிடுறாங்க. அப்போ இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் இப்போ போதை வஸ்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உலகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸ்கூலு, காலேஜ் எங்க பார்த்தாலும் நம்ம பிள்ளைகளை நம்ம மிகவும் கவனமா வச்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இது மாதிரியான ஷைத்தானுடைய விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு பெற்றவங்களாக அவங்க இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகமா நேசிச்சு, மவுத்து நமக்கு எப்ப வேணாலும் வரும். மறுமை நாம வெற்றி முக்கியம் அப்படிங்கிறதுல அவங்க குறிக்கோளா இருந்திருக்காங்க. இன்னைக்கு பெரும்பாலான விஷயங்களுக்கான ஒரு எதனால நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, மரணத்தை மனிதன் மறந்ததன் காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனைகளும், இவ்வளவு ஒரு அனாச்சாரங்களும் அதிகமான அளவுல இந்த உலகத்துல வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்குது. இறுதியா ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். அபு தல்ஹா ரலியல்லாஹு அவங்களுடைய மகன் உமைர் இவங்க வந்து இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து தெரியுது. தெரிஞ்ச உடனேயே அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் அழைக்கிறாங்க. இது மாதிரி என்னுடைய மகன் இறந்துட்டான், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ போறாங்க. அப்போ ஒரு தந்தையுடைய நிலை எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஒரு பிள்ளையோ, ஒரு தாயோ, யாரோ ஒருத்தர் மரணம் அடைஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, நாம எந்த அளவுக்கு வந்து நம்மளை அறியாமலேயே அழுது புலம்பி தவிக்கக்கூடிய அளவுக்கு நாம தள்ளப்படுறோம். அப்ப நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்க வந்து நமக்கு ஒரு சோதனை ஏற்படும் பொழுதுதான் நம்ம நம்மள வந்து பரிசோதிச்சு நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கவே முடியுது. அப்போ இறைவனிடத்துல நம்ம அதிகமா பிரார்த்தனை செய்யணும். என்னன்னு கேட்கும் பொழுது, எந்த ஒரு சோதனைகள் ஏற்பட்டாலும், யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை கொடு. நீ வந்து பொறுமையாளர்களோட இருக்கிற. நீ வந்து என்ன பண்ணு, எனக்கு உன்னுடைய உதவியை கொண்டு எனக்கு உதவி செய். நீ உன்னை தவிர வேற யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படிங்கிறத இறைவன்ட்ட நம்ம அதிகமா நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக நம்ம வந்து இருக்கணும். அப்போ அவங்க மரணிச்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைக்கிறாங்க. போய் பார்க்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய மகனுக்கு ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. அதன் பிறகு அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நிக்கிறாங்க. அதன் பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து இருக்காங்க. அப்போ இவங்க 3 பேரை தவிர அங்க வேற யாருமே இல்ல அப்படிங்கிற செய்தியையும் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படுது. அப்போ ஒரு தந்தை வந்து தன்னுடைய பிள்ளை மரணம் அடைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க எந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக இருந்து, அந்த தொழுகையில அவங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு தந்தையாக அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த நபித்தோழரை பத்தி நாம யோசிக்கும் பொழுது, அந்த நபித்தோழர் செஞ்ச விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, நாம என்ன செஞ்சுகிட்டு இருக்கிறோம்? நம்முடைய முன் ஏற்பாடு என்ன இருக்குது? மறுமைக்கான நம்முடைய நிலை என்ன? அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்மள சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்குது. யோசனை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய செய்திகள். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நம்மால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு நாம் உதவி செய்யணும். நாம விரும்புற ஒரு விஷயங்கள, நாம விரும்புற சில பொருட்களையோ, ஒரு உடைமைகளையோ ஒரு கேட்கும் பொழுது, நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உள்ளத்தை இறைவன் நமக்கு தரணும். நாம அதற்காக இறைவன்ட்ட அதிகமா பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாகவும் இருக்கணும். பிறருக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனிடத்தில் ஆதரவு வச்சவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.